இப்போ பல குடும்பங்கள் வந்து திருமணம் ஆகுது அப்டின்னாலே வந்து கண்டிப்பா வந்து ஜாதகம்லாம் பார்த்துட்டு தான் கல்யாணம் அப்டிங்கிறதே வந்து நெறைய பேர் பண்றாங்க. அப்டி இருந்தும் ஏன் அவங்களுக்குள்ளார டிவோர்ஸ்லாம் வருது அப்ப? பர்ட்டிகுலர் டைம் ஏதாவது பாதகத்த செய்ற மாரி ஒரு தசா புத்தி புத்தி நடக்கும். தசா நடக்க வாய்ப்பில்ல. புத்தி ஏதாவது நடக்குன்னு வைங்களேன். இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில ஒரு 16 வருஷம் நல்லா இருக்கு சொல்றாருன்னா, 16 வருஷம் நல்லா இருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப குரு திசையில சுக்கிர புத்தி நம்ம ஒரு படுத்தி எடுத்துரும். எதார்த்தத்த ஒரு கிரகம் அதே மாரி குரு திசையில கேது புத்தி ஒரு ஒரு பாதகத்த செய்யும். அப்போ ஒரு டயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 16 வருஷம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால எந்த யூசுமே கிடையாது. எதார்த்தத்துக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு 2 வருஷம், 3 வருஷம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாங்கன்னா சரியா போயிரும். அத தாண்டி அவளுக்குள்ள அந்த இருக்கு அப்படின்னா, ஜாதகத்த எனக்கிட்டே கேட்டுருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்துக்காக ஜாதகத்த வந்து மாத்தி எழுதி கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் பிரபஞ்சத்த வந்து மறைக்க முடியாதுல்ல. நம்ம பிறந்தல்ல ஒரு டைம். அத யாருனாலயும் மறைக்க முடியாதுல்ல. மேல இருக்க ஒருத்தன் இருக்கான்ல. இறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இத மறைச்சு என்னட்ட கேட்டுருக்காங்க. அது மாரி கேஸ் நெறைய பேரு வயசையும், டயத்தையும் மாத்தி அதே லக்னம் வர்ற மாரி எழுதி குடுக்குறாங்க. அது மறைச்சுறாங்க. அது எப்படி ஒத்து போகும்? கரெக்ட்டான வந்து இப்ப சில பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்லாவும் வாழ்வாங்க. அதுக்கு காரணம் வந்து பிரபஞ்சமா அத ஒத்து வருது.